வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, ஆராய்வோம் நமது நம்பிக்கைகளை. வணக்கம், இது ரிஷி மூலம். போன வாரம் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். அவள் ரொம்ப வருஷமாக ஒருத்தரை காதலிச்சிட்டு இருந்தா. ஆனால் ஒன் சைடட் லவ்வாகவே ஓடிட்டு இருந்தது. அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ போன வாரம் தான் அவள் எப்படியோ தைரியம் எல்லாம் சமாளித்து அவர்கிட்ட ஒரு விதமாக சொல்லிட்டா, எனக்கு உங்களை பிடிக்கும்ன்ட்டு. அதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, அவரும் திருப்பி பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ 2 பேருமே இப்போது நல்லா ஒன்று சேர்ந்து காதலிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப அந்த காதலோடைய ஆரம்பம், அதை எப்படி சொன்னால் அதில் இருந்த தயக்கம், வெக்கம், இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம காதலை பற்றி பேசலான்னு நான் நினச்சிருக்கேன். காதலுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் வருது ஒரு 10-15 வயசில் வரும். அது ஒரு பொண்ணை பார்க்கும்போது, நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஒரு பொண்ணோ பையனோ வரும்போது அவங்க ரெட்டை ஜடை பின்னல் போட்டிருப்பாங்க, இல்லை அவங்க பேனா இப்படி பிடிப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட் விஷயங்கள் நிறைய ஒளிஞ்சிட்ருக்கோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த காதல் நம்ம வாழ்நாள் பூரா நிறைய விதமாக காதல்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த 10-15 வயசில் வர காதல் பற்றி பேசி ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு 20 வயசுக்கு மேலே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு 10 years 15 years நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு வந்த காதல் எப்படி இருந்தது? ஆணாக இருந்தால் அந்த பொண்ணை எப்படி ரசிச்சிங்க, பொண்ணாக இருந்தால் அந்த பையனை எப்படி ரசிச்சிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அதை வர்ணித்து காட்டுங்க. பேசிக்காக நிறைய கலாய்ப்போம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இப்போ என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கங்களேன், பக்கத்தில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டாக இருப்பார். ஆனால் அவர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டார். ஆனால் இவருக்கு அவர் மேலே கொஞ்சம் கடுப்பு இருக்கும். இப்படி பண்ணுறானே நமக்கு அது தெரிஞ்சிடும் இவங்களோட முக பாவனையிலேயே. நம்ம என்னடா சட்டை இது, அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது இவங்க சிரிப்பாங்க, விடுமாச்சாமா அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, நல்ல வேலைப்பா நம்மளால தான் கலாய்க்க முடியல, இவன் கலாய்க்கிறானே, அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கலாய்க்கிற விஷயங்கள், சின்ன சின்ன குறும்புகள், நிறைய விஷயங்கள். ஓகே, இதே மாதிரி தான் அந்த 10-15 வயசுல வர காதல்ல ரொம்ப இன்னசென்ட்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியாமலே அது மற்றவங்க பார்த்தா ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நீங்கள். ஒரு பொண்ணு பார்த்து அழகாக இருந்தால் க்ரஷ் வந்துடும். பட் அந்த பொண்ணோட அடுத்த பொண்ணு அழகாக இருக்கிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். இவர் தான் உண்மையாக பேசியிருக்காருப்பா. நான் +2 படிக்கும்போது எனக்கு ஆப்போசிட் வேற ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு அந்த 2 குரூப்லேயும் அந்த நல்ல பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த ஒரு பிள்ளை தான் இருக்கும். ஸோ டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்க என்ன டைமுக்கு வராங்களோ அதே டைம் நானும் போயிட்டு, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரோடு ரொம்ப லென்த்தாக இருக்கும், 2 சைடும் மரமாக இருக்கும். அவங்க அந்த சைடு நடந்தால் நான் வேணும்னு இந்த சைடு நடந்து போவேன். ஸோ இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த சாக் பீஸ் ஏதாவது வேணும்னா அவங்க கிளாஸில் அவங்க இல்லைன்னு சொன்னால் நானே எடுத்துகிட்டு போய் வேகமாக போய் கொடுத்துட்டு வருவேன் என் செக்ஷன்லேருந்து. 8th படிக்கும்போது எனக்கு அஃபெக்ஷன் தான் இருந்துச்சு, லவ் வரல. அது க்ரஷ் தாங்க. அந்த வயசில் வருது ஒரு சிலருக்கு லவ்வாக அமைஞ்சிடலாம். ஆனால் அப்போல்லாம் க்ரஷ் தான். அதாவது ஸ்கூல் போனால் அங்கே அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு பிடிக்கும். அதே வீட்டுக்கு வந்தோன்னா இன்னொரு பொண்ணை எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கும், அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு 2 பெண்கள் மேலே க்ரஷ்ஷா? அப்படியே வீட்டுக்கு வந்தால் மாடியில் உட்காந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பேன். அதே ஸ்கூல் போனோன்னா அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடியே பக்கத்து ஸ்கூல் பக்கத்துல தான் அவங்க வீடு. அந்த பொண்ணு போயிடுச்சா போகலான்ட்டு நின்று பார்த்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போவேன் பின்னாடி பேக் வச்சுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காலையிலே பேசிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்தாதான் நம்மளுக்கு ஒரு அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நல்லா ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போடுவீங்களா? முடியெல்லாம் 10 வாட்டி சீவிட்டு அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் அது முடியே சீவ மாட்டேன். அது ஒன்னே சொல்லும், நீ முடி சீவாமல் இருந்தால் தானே நல்லா இருக்க அப்படின்னு சொன்னதே நான் முடி சீவுறது இல்லை. சரி, காலையிலே 8 மணிக்கெலாம் அது உள்ளே வந்துடும். நாங்கள் 9:30 தான் ஸ்கூல் உள்ளே போவோம். 8 மணி வரை அங்கே தான் உட்காந்துருப்போம் பேசிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் 8th முடிஞ்சு அப்புறம் 9th வேறு ஸ்கூல் போனேன். அதோட முடிஞ்சிச்சு, எபிசோட் முடிஞ்சிச்சு. இட்ஸ் லைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் வர ஸ்லிப்பர் சவுண்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் யாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரஷ். ஸோ எவர் கிரீன் லைக் 8:30 காலேஜ்லாம் 8 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் கொடுக்குற ஷேர் பண்ணுற சாப்பாடு கூட பிரசாதம் மாதிரி தோணும். அப்புறம் பிடிச்ச கலர் நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்கா அப்படின்னு தேடுவோம். அவங்களுக்கு பிடிச்ச கலர் நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு தேடுவோம். SMS பூஸ்டர்லாம் எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்தாலும் பத்தாது. ஓகே ஓகே சரி. ஸோ கால் ரேட்லாம் வேஸ்ட். கால் கட்டர் சார்ஜ் கட்டர்லாம் திணறிடும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஸ்டில் அ க்ரஷ். பட் அது லவ்வாலாம் போல, பிகாஸ் வி ஆர் ஸோ டிஸ்டிங்க்ட். ஸோ அதனால ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் எவர் ரசிச்சு சொல்றீங்க. அது நல்லா அனுபவிச்சிருக்கீங்க. எவர்கிரீன் க்ரஷ். வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். எங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி இருந்தாலும் நம்ம சும்மாவா இருப்போம், வெளியே வருவோம், பார்ப்போம், பிடிக்கும். அப்போ நம்மளுக்கே பிடிக்கும்ன்ட்டு அவங்க பைக்கை உருன்னு பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங். நீங்கள் பார்த்துட்டு சிரிப்பீங்களா? என்ன பண்ணுறதுனே தெரியாது எனக்கு. 10th தான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருப்பேன்.
போயிடுவேன் திருப்பி. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க அவங்க. திருப்பியும் வருவேன், பார்ப்பேன், போயிடுவேன், சிரிப்பேன், அவ்வளோதான். எனக்கு வந்து லவ் வந்தது வந்து நான் வந்து 10th படிக்கும்போது சரி. காட் கிரேஸ் அது அப்படியே தான் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இப்போ போயிட்டு வரைக்கும். இருக்கு. ஃப்யூச்சரும் அதுதான். ஆனால் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாத போது க்ரஷ் இருக்கும். அவங்க யார்கிட்டனா பேசினா அவங்கள பார்க்கறதுக்கோசம் நின்றுட்டே இருப்பேன். அவங்க யார்கிட்டனா பேசினா உடனே ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்டயும் இப்போ கேட்கவும் முடியாது, ஏன் பார்க்க மாட்டேங்க. அந்த மாதிரி நிறைய க்ரஷ் இருக்கும். என்னோட 4th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது ஒரு ஸ்கூலில் படித்தேன். 8 வயசா? இருக்கும், 8 வயசு இருக்கும். குஜராத்தி கேர்ள். அவங்க ரொம்ப நல்லா அழகாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா படிப்பாங்க, டேலண்டட் கேர்ள். கிளாஸ் எல்லாருமே அவங்கள ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரெஷன், ஸோ அவங்களோட பழகணுன்ட்டு. பட் அதே இன்னொரு பையன், அந்த பையன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஃபைனலி அவன் வந்து அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அந்த சுச்சுவேஷனில். 8 படிக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு பாய் இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா படிப்பாங்க, டான்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு டான்ஸ் வராது, ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். அவங்க எங்கே டான்ஸ் போனாலும் எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் கிளாஸை கட்டு அடிச்சிட்டு அது போய் பார்த்துட்டு இருப்பேன். அவங்க என்னை பார்த்துட்டாங்கன்னு ஒளிஞ்சிப்பேன் டக்குட்டு. திருப்பி பார்ப்பாங்க நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒளிஞ்சிப்பேன். டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. உனக்கு எங்கே வேலைன்னு கேட்பாங்க. இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பர்த்டே ஒரு வாட்டி வந்துச்சு, ஆனால் அவங்க பர்த்டேன்னு எனக்கு தெரியாது. அவங்க சாக்லேட் கொடுக்கும்போது தான் எனக்கு அவங்க பர்த்டேன்னு தெரியும். அழுதுட்டேன் அன்றைக்கி, ஐயோ கிஃப்ட் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அப்பயே அழுதேன். சாரி அப்படின்னு சொன்னேன். எதுக்குப்பா நீ சாரி சொல்கிற அப்படின்னாங்க. இல்லை கிஃப்ட் பண்ண முடியல அதான் அழுதேன் அப்படின்னு. பரவாயில்ல நீ விஷ் பண்ணாலே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி சரி. இப்போ நம்ம பப்பி லவ்ல ஆரம்பிச்சு அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஒரு 20 வயசு 21 வயசு. அப்போ வர காதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பப்பி லவ்னா அது என்ன காதலா, அது ஃப்யூச்சர் இருக்கா, அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஒருத்தரை பார்த்தோ பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் 2021 வரும்போது அது கொஞ்சம் இது ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு செட் ஆகுமா, இவர் நம்மளுக்கு சரியானவரா, இல்லை இந்த பொண்ணு நம்மளுக்கு சரியானவரா, அதனால யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பருவத்தில் வந்த காதலோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்களேன்? +2 அந்த சீசனில் வந்து ஓரளவுக்கு மேக்ஸ் போடுவேன் அப்படின்றனால அவங்க கிளாஸில் அவங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் இல்லை போல். ஸோ நம்ம நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது. அப்புறம் அவங்க வீட்டு சைடு போகிறது, வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஏரியா பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு யாரும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி யாராவது பார்த்தாங்கன்னா திருப்பி என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போனாங்க, நானும் காலேஜ் மூவ் அவுட் ஆனேன். என்னுடைய கிளாஸ் டைமிங் 1:30 to 6:30, அவங்க கிளாஸ் டைமிங் 8:30 to 3:30. ஆனால் காலைல 6 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவேன். 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு காலையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது. அப்புறம் அவங்க வரும்போது பார்க்குறது, ஒரு 5 minutes பார்க்கும்போது எவ்ரி டைம் அவங்க அப்படி வரும்போது அப்படி உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் வரும். டக்குன்னும் அப்போ நமக்கு தெரியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம காதலிச்சுட்டு இருக்கும்போது இல்லை ஒருத்தங்களை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில பாட்டுகள் நம்ம கேட்கும்போது இது நமக்காகவே எழுதின பாட்டான்னு தோணும். அந்த பாட்டுகளில் இருக்கிற வரிகள் எல்லாம் அதில் வர காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இது என் வாழ்க்கையில் நடந்ததையே அவங்க படமாக எடுத்திருக்காங்க இல்லை அந்த மாதிரி எல்லாம் தோணும். அந்த மாதிரி யார் ஏதாவது பாட்டு மனசில் வருதா அவங்களுக்கு? நீளவானம் நீயும் நானும் அது வரைக்கும் தான் எனக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து இது வந்து பாடல் சரிங்களா, அது வந்து கேள்வி ஞானம், அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்ம பாடி நம்ம மற்றவங்களை ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க யார் பாடுறீங்க? முகமுடி படத்துல ஜீவா ஒரு லவ் வந்தோடனே ஒரு சாங் ஒன்று வரும். நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் என் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணம் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ. ரொம்ப பிடிக்கும். நான் அவரை பார்த்த பிறகு அந்த கல்யாணத்துக்கு பிறகு வந்த ஒரு பாடல்கள் வந்து என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய், அதுவும் அந்த பேக்ரவுண்டும் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து அந்த சாங். ஹோ திவ்யா அந்த சாங் பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் லவ் பண்ணுறேன். எனக்கு அந்த சாங் பார்த்த உடனே நானும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தோணும். ஏன்னா நானும் அந்த பொண்ணு பின்னாடி ரொம்ப சுற்றுவேன், ட்ரெயினில் ஃபுட்பால் அடிச்சுட்டு போவேன்.
வீடு வரைக்கும் பின்னாடியே போவேன். அந்த பொண்ணுக்கு தெரியாமலேயே அவங்க கிளாஸ்க்கு போய் பார்த்துட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. அந்த மாதிரி செம்ம அரட்டையெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் நான் கவனிச்சு எல்லாரும் நல்லா ரசித்து சொன்னீங்க உங்கள் அனுபவத்தை. ஆனால் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் சொசைட்டி வந்து 2 பேரை சேர்த்து வைக்கும்போது அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சேர்த்து வைக்குது. இது குடும்பம் நல்லா இருக்கா, அவங்க படிப்பு நல்லா இருக்கா, இல்லை நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சேர்ந்து போகுமா, அந்த மாதிரி நிறைய அவங்க ஏஜ் இல்லை கலர் இல்லை ஜாதி மதம் அப்புறம் ஹைட் இதெல்லாம் கூட பார்க்கும் இல்லையா. ஆனால் நம்மளாவே தேர்ந்தெடுக்கும் போது என்னோட கேள்வி என்னென்னா, உங்கள் மனசுக்கு பின்னால் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அந்த காதல் அந்த இயல்பாகவே வர காதலா, இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த கேட்டுட்ருக்கிற ரூல்ஸ் வந்து உங்கள் மனசில் பின்னாடி எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கா? அந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சூஸ் பண்ணுறீங்களா இல்லை காதலரை சூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். பார்த்தது பிடிச்சது, ஒரு வருஷம் அந்த ஃபீலிங் வார போட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டேன், இந்த பொண்ணு தான் அப்படின்னேன். அவங்க இப்படி பார்த்தாங்க, என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். பார்த்தாங்க, அம்மா பார்த்தாங்க. பார்த்துட்டு உனக்கு இஷ்டமாக இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் பார்த்து வரல, அது நேச்சுரலாக அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. அந்த ஒரு மூமெண்ட் அவங்க திரும்பி சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை ஆறப்படணும்னு நினச்சேன். இது வந்து ரொம்ப அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் ஆறப்படணும்னு நினச்சேனே தவிர அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. சரி, அதாவது மனசும் ஒத்து போகிறது காதலா இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு வர்றது காதலான்னு கேட்குறேன். நீங்கள் வேற யாராவது சொல்லுங்களேன். மனசும் ஒத்து பண்ணால் தானே லவ் பண்ண முடியும். சரி, ஜாதி மதம்லாம் பார்த்து பண்ணால் அதுக்கு பேரண்ட்ஸே பார்த்து வைப்பாங்கல்ல, அதுக்கு எதுக்கு நம்ம லவ் பண்ணோம்? சரி, நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்களேன். குடும்ப கௌரவம் வந்து இந்த சொசைட்டியில் பார்க்க வேண்டியத ஒரு சொல்யூஷனில் நம்ம இருக்கிறோம். சரி, ஸோ அதனால் வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து ரெண்டாவது பட்சமாக தான் பார்க்க முடியும். ஸோ முதல்ல வந்து நமக்கு வந்து அவங்களுடைய ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அப்படி மனசும் பார்த்து வர காதல் எத்தனை காதல் வந்து சேர்ந்துருக்கு. லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, உன்னுடைய அந்தஸ்து வேற யாருக்கு எந்த அந்தஸ்து, ஃபர்ஸ்ட் ஜாதி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பல காரணங்கள் பிரிஞ்சு போறது. அது என்ன ஃபர்ஸ்ட் மனசும் சும்மா சொல்லலாம் மனசு, ஆனா அவங்க லாஸ்ட் பார்க்கும்போது அந்த மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துடுறாங்க. சரி, அப்போ இவங்க சொல்றாங்க காதலுக்கு மனசு ஒத்து போனா பத்தாது, மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு. நம்ம சொசைட்டியில் லவ் இஸ் ஆக்சுவலி பிளைண்ட். லவ் வந்து எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. அவங்க ஹைட்டாக இருக்காங்களா, கம்மியாக இருக்காங்களா, கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, எதுவுமே கிடையாது. மனசும் மட்டும்தான். சரி, பட் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்து தான் ஆகணும். அப்படியா? அதாவது அப்படி இல்லை மேம், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஆகணும்னு சொல்கிறேன். கொடுங்க மைக்கு கொடுங்க, அவங்களுக்கு ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது இதில். சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அதாவது அவர் சொல்கிற மாதிரி பார்க்க போனால் எத்தனையோ பேர் வந்து 4 முறை 5 முறை போயிட்டு பொண்ணு வீடு பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 4 முறை 5 முறை வந்து பையன் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்படி பார்த்து பண்ணுற திருமணங்கள் வந்து எவ்வளோ வந்து விவாகரத்தில் முடியுது, எவ்வளோ கொலைகள், அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இப்போ நீங்கள் பேசினதில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க உள்ளவும் சேர்றது, மனசும் சேர்றது தான் காதல். அதுக்கு அந்த காதலில் விழும்போது பண்ணுற அழகான சேட்டைகள் எல்லாம் நல்லா ரொம்ப அழகாக க்யூட்டாக அதை ஆஸ்வதிச்சு நல்லா பேசுனீங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறீங்க, இல்லை நம்ம எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது, கொஞ்சம் சொசைட்டியோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்து தான் காதலிக்கணும், அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னமோ இப்போ இருக்கிற காதல் வந்து கண் இல்லைன்னு சொல்கிறது இன்னும் உண்மையாக தான் இருக்குது, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒரு நம்பிக்கையை பற்றி பேசி பார்க்கலாம். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறது உண்மையா இல்லை தவறா? அது வந்து ஏன் நம்ம சொசைட்டியில் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், அதை நம்ம சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னென்ன, அதோட வேர்கள் என்னென்னு நம்ம தேடி பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சரியா தவறான்னு பார்க்கணும்ல. காதலுக்கு கண் இல்லையா, அதுவும் காதலுக்கு கண் தேவையே இல்லையா, அப்படி நம்ம ஃபஸ்ட்டு விவாதித்து பார்க்கலாம். அதை விவாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ரிஷி மூலம் தேடல் தொடரும்.